ஸ்குவாட்ஸு அவங்க பேங்காங்லேருந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. என்ன ஒரு குத்துனா ஃபோட்டோ எடுக்க அவங்களோட கமிட்டி பீப்புளாம் ஒரு ஸ்கூட்டி நிற்கிதுல்ல, அந்த ஸ்கூட்டிக்கு 50 ரூபா, அந்த டிக்கியில் உட்கார்றதுக்கு ஒரு 40 ரூபாவாம். நான் ரைடர்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இத்தனைக்கும் அவங்க எங்கள் ரூமில் இருக்கவங்க தான், எங்கள் ரூம் இன்சார்ஜ், அவங்க அந்த ரூம் வச்சுக்க ஓனர் தான் அந்த ஒரு பொண்ணு. அதை எடுத்தப்பறம் முதல்ல சொல்ல வந்துச்சு என்னமோ. அப்போ ரைடர்கள் யார் இது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தாங்க, சுற்றி இருந்தாங்க மூஞ்சியை. நான் யாருன்னே ரூமில் இருக்க பொண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே முதல்ல சொல்ல வந்துருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்துடுங்கன்னு சொல்ல வந்தோமா. அப்போ தான் சொல்கிறாங்க யூ வாண்ட் டு பே ஃபார் ஈச் பர்சன் 50 rupees அப்படின்னாங்க. அட கொப்பந்தான் மர தலைமுழுக, என்னடா சொல்கிறீங்க டேய், இதுதான் புதுசாக இருக்கேடா. ஸ்குவாட்ஸு என்ன சங்கட்டமான விஷயம் என்னன்னே தெரில ஸ்குவாடு. நம்ம ஆக்ராவில் வச்சு நம்ம ஊர்லேருந்து கிளம்புன எல்லாத்தையுமே நம்ம எஸ்எஸ்டியில் ஏற்றினேன். லேலையும் ஏற்கனவே ஒரு வாட்டி ஏற்றினேன். அடுத்த 2வது நாளையும் லேலையும் 2 நாள் ஸ்டே பண்ணது எல்லாத்தையுமே லேயில் வந்து ஏற்றிட்டேன். யூடியூப்பில் அப்டேட் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு ஸ்குவாடு. அது எல்லாமே இன்றைக்கி காலையில் நேற்று எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலான்றேன். ஆமாம். ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் ஏற்றலான்னு பார்க்குறேன். எதுவுமே காணாம். லேன்னு சொல்லி லடாக் ட்ரிப்புன்னு சொல்லி போட்டிருந்தேன், எதுவுமே காணாம் ஸ்குவாடு. என்னன்னே தெரில. ஒரு வேறு லேப்டாப்பில் இது பண்ணால் இருக்குமா. நாங்கள் லேப்டாப்பும் கொண்டு வரல. எதுக்கு நாங்கள் ஆக்சுவலாக எஸ்எஸ்டி வந்து டைரக்ட் ஃபோன் கனெக்ஷன் தான். என்னன்னே தெரில ஸ்குவாடு. மால்லேருந்து அப்படியே மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு. ஒரு வேலையும் ஓடலை. என்னடா அது, எவ்வளோ ஃபோட்டோஸ் தெரியுமா. தாஜ்மஹால் எடுத்த வீடியோலாம், ரைடர்கள் எடுத்த வீடியோ ஃபோட்டோஸு. ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான் தாஜ்மஹால் இருக்கிறது ஃபோட்டோ, இன்னொரு வீடியோ தான் இருக்குது. நிறையா ஃபோட்டோஸ் ஸ்குவாடு. எல்லாமே என்னன்னே தெரில. ஆனால் இப்போ ஸ்டோரேஜ் வந்து இப்போ நம்மளோட இது வந்து ஃபைல்லாம் காமிக்கலைனாலும் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். எத்தனை ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம அதில் வச்சு சரி ஏதோ இடனில் இருக்குது போல், நம்ம லேப்பில் ஏதாவது போட்டு நம்ம கூட ரீடேக் பண்ணிக்கலாம். பட்டு ஸ்டோரேஜ் வந்து 1 TBன்னு காமிக்குது. என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவே விவோ ஃபோன் வச்சுருக்கேன் இன்னொன்று. அதுலேருந்து இப்படி ஏற்றுறப்பையும் ஏற்றின அடுத்த ஒரு நாள்லேயே வந்து கரெக்டாக தான் ஏற்றுருவோம். அடுத்த நாளில் அப்போ டெலிட் ஆகிடுச்சு. நான் என்ன நினச்சேன், சரி ஓகே அது நார்மல் ஃபோட்டோஸ் தான், அது நம்ம ஊருக்குள்ளே தெருக்குள்ளே எடுக்கிற செல்ஃபி, சரி அதெல்லாம் போனாலும் போட்டு நான் விட்டுட்டேன், இது பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் லேயில் வந்து நான் 2 வாட்டி ஏற்றணும். அப்போ நான் முதல் வாட்டி ஏற்றிட்டு 2வது வாட்டி கூட டெலிட் ஆகிடுச்சா கூட நான் சுதாரிச்சிருப்பேன். பட் நான் 2வது நாளும் நான் ஏற்றுறப்ப அந்த ஃபைல்லாம் காமிச்சிச்சு. நான் அகைன் என்ன பண்ணேன், அதே சேம் ஃபைலில் தான் லேன்னு சொல்லி அதே சேம் ஃபைலில் தான் நான் வந்து அதையும் நான் ஸ்டோர் பண்ணேன். என்னன்னே புரியல. நான் எஸ்எஸ்டி நீங்கள் நெட்வொர்க்கும் இல்லை, யாரையும் காண்டாக்டும் பண்ண முடியல. எங்கள் ரூம் பக்கத்தில் ஒருத்தவங்க கேரளாவிலேருந்து வந்தவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க லேப்டாப் வச்சுருந்தாங்க, அவங்க ஆஃபீஸ் லேப்டாப்பாம். ஸோ அதில் கனெக்ட் பண்ண டிவைஸ் வந்து அவங்க இதெல்லாம் சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க, ஷோ ஆகாது அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு போயிட்டுருக்கேன் ஸ்டார்ட். என்ன பண்ணுறதுனே தெரில. 32 GB ஒன்று இருக்குது. அது போக என் ஃபோனில் ஒரு 38 GB இருக்குது ஸ்குவாடு. இது தெரிஞ்சிருந்தால் ஃபோட்டோஸாச்சும் வச்சுருந்துருக்கலாம். வீடியோ கூட எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருந்துருவோம். ஃபோட்டோஸ் தான் மெயின். அவங்க வரதே இதுக்காக எனக்கு நல்ல வேலை. ஆனால் லடாக்கில் இன்னும் நான் போய் நம்ம ஃப்ளாக் கட்டின வீடியோலாம் இன்னும் போடவே இல்லை. ஏன்னா நெட்வொர்க் இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோவில் நல்ல வேலை இன்னும் ஏற்ற வேலை ஸ்குவாடு. அதெல்லாம் ஏற்றலான்னு பார்த்தா அன்றைக்கி டைம் கிடைக்கலன்னு வெளியே சுற்றிட்டோம். அதெல்லாம் ஏற்றிருந்தோன்னா டெலிட் பண்ணியிருந்திருப்பேன். நான் இந்த மாதிரிலாம் ஆகுன்னு நாளைக்கு கிடைக்கவே இல்லையா. நான் டெலிட் பண்ணிட்டேன். பார்த்தா ரொம்ப சங்கட்டமாக இருக்குது ஸ்குவாடு. சரி என்ன எனக்கு தெரில, பார்ப்போம். லேப்டாப்பில் சொல்லி தான் பார்க்கணும் ஸ்குவாடு. இங்கே வேறு ஒரு வாட்டர் கிராசிங் வரும். நேற்று கிராஸ் பண்ணது தான், இதே ஒரே ரூட்டு தான். போய் ஒரு இடத்துல பிரியுமா. ஸோ அந்த இடத்துல நம்ம பிரியணும். அங்கே வேறு கேட்கணும். மேப்லாம் இங்கே சுத்தமாக ஒர்க்கே ஆகாது ஸ்குவாடு. ரொம்ப கஷ்டம். காலையிலே ரீல்ஸ் அப்டேட் பண்ணுது, பேமெண்ட்டுக்காண்டி ஜிபே பண்ணுறோன்னு சொல்லி பேமெண்ட்டுக்காண்டி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொன்னேன். ஏர்டெல் தான் இங்கே நல்லா கிடைக்குது ஸ்குவாடு. ஜியோ சுத்தம். அவங்க ஏர்டெல் சிம்மும் வச்சுருக்காங்க, ஏர்டெல் வைபர் இதுவும் வச்சுருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து கரண்ட் வேணுமே. ஆனால் சிம் வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் வேறு ஆன் பண்ணி வைங்க, ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சரி அந்த அம்மா ஆன் பண்ணிச்சு. அப்புறம் அப்டேட் பண்ணிவிட்டு ஸ்டோரி மற்றும் ரைடர்களோட இதில் பார்ப்போம் ஸ்குவாடு என்னென்னு. இந்த தண்ணி வேறு எதை கிராஸ் பண்ணணும். சூழலாம் ஏற்கனவே இப்போ தான் காஞ்சிருக்கு.
திரும்பி நனைஞ்சிருச்சுன்னா அது வேறு ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸ்குவாட்ஸு நேற்று ஒரு வாட்டர் இது கிராஸ் பண்ணியிருந்தோம். அதை நான் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துருந்தேன். இதில் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நெட்ஒர்க்கில் நல்லா அப்டேட் இல்லைனா இன்றைக்கி கொடுத்துருந்துருப்பேன். இன்றைக்கி தண்ணியே கம்மியாக போச்சு ஸ்குவாடு. நேற்று சரியான ஃபோர்ஸுங்க. இன்றைக்கி தண்ணி அவ்வளோ கம்மியாக போகுதுங்க. சூப்பராக இருந்துச்சு. அது நேற்று நான் வேறு நினச்சிட்டே இருந்தேன், தையோ சூலாம் ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிருமே அப்படி நினச்சிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல, நார்மல் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இங்கே ஒன்று வரும், அங்கேயும் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று இங்கே போகிறப்பே இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இங்கே கம்பேரிட்டிவ் இதே இதில் கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி இதே கம்மியாக இருக்குன்னா இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்குவாடு 160 கிலோமீட்டர் ஸ்குவாடு. நேற்று நான் மேப்பு ஹாட்ஸ்பாட் நேற்று அவங்க ஆன் பண்ணப்போ ஒய்ஃபை மூலயமா கனெக்ட் பண்ணி இங்கேருந்து 2 ரூட். ஆனால் இங்கே போன அப்புறம் ஏதோ கட்சியா ஏதோ சொன்னாங்க. அந்த இடத்துல 2 ரூட்டு பிரியுது. அங்கே மொத்தம் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டுக்கணும். அங்கே நெட்வொர்க் கிடைச்சாலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன், தெரில. அன்லை பக்கம் பார்த்துக்கலாம் எப்படின்னு. இங்கே நேற்று தண்ணி இருந்துச்சு ஸ்குவாடு, தண்ணியே இல்லை. ஓகே ஸ்குவாடு பார்ப்போம். ஸ்குவாட்ஸு நம்ம போகிற வழியில் ஒரு காக்கா கூட இல்லைங்க. நேற்று நிறையா பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த அட்வென்ச்சர் கம்பெனி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அவங்கள்ட்ட காலைல கேட்டேன். ஆமாம் அதிலே தான் போகிறேன் நாங்கள். பட் நாங்கள் மார்னிங்கு எத்தனை மணிக்கு 7:30 எழுந்திரிச்சிட்டோம். அப்போலேருந்து பைக் சவுண்டு எதுவுமே கேட்கல. ஆனால் இதான் ரூட்டு. ஏன்னா நேற்று நம்ம ஹோட்டலில் ஒருத்தவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க, மலையாளத்துக்கு நாங்கள் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவங்க நைட்டு பேசினாங்க. அவங்க பொண்ணு, அவங்க அப்பா, அம்மா 3 பேர் வந்திருக்காங்க. எங்கள் இதுலேருந்து வந்திருக்காங்க, நம்ம கேலிக்கட்டா திருவாண்டரத்துலேருந்து வந்தாங்க. திருவாண்டரத்துலேருந்து வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் லைட்டாக லீக் ஆகுதுங்க பெட்ரோல். அதுதான் வேறு வழி இல்லை. ஸோ திருவாண்டரத்துலேருந்து அவங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். அந்த டிரைவர் லேலேருந்து தான் கூட்டி வந்தார். அவர்கிட்ட கேட்டேன் எப்படின்னா ரூட்டு 2 ரூட்டு பிரியுதே போகிற வழியிலேன்னு பார்த்தேன். பட் ஒரே ரூட்டு தான், மேப்பில் தான் அப்படி காமிக்குது 2 ரூட்டாக. அவர் என்ன சொன்னார்னா, இந்த இடம்ல எனக்கு அவருக்கு சரியாக புரியல. அவர் ஒன்று சொன்னார், சுசூலில் செக் போஸ்ட் இருக்கும், அங்கே போயிட்டு கேட்டுக்கோங்க லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமான்னு. ஆக்சுவலி அவர் எனக்கு சரியாக சொல்லியிருப்பார் ரைட் லெஃப்ட்டுன்னு. அது எனக்கு சரியாக புரியல அவர் சொன்னது எனக்கு. ஆனால் சுசூல் செக் போஸ்ட் மட்டும் சொன்னார். இப்போ நம்ம சுசூல் தான் போகிறோம், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் ரீச் ஆயிடுவோம். ரோடு ஓகேங்க, இதே மாதிரி தான் இருக்குது ரோடு, நல்லாயிருக்கு. 40 கிலோமீட்டர் வந்துட்டோம் சல்லுன்னு அடிச்சு வேகமாகவே. அதுக்கப்புறம் எப்படி இருக்குண்ணா, இன்னும் கரெக்டாக 125 கிலோமீட்டர் இருக்குது அன்லேக்கு. சுசூல் செக் போஸ்ட்டில் போயிட்டு நம்ம எப்படி போகணுன்னு கேட்டுக்கணும் ஸ்குவாடு. ஏன்னா அங்கேயும் மேப்பில் இதே மாதிரி தான் 2 ரூட்டாக பிரிகிற மாதிரி காமிச்சிச்சு மேப்பில். இப்போ நம்ம வந்துட்டுருக்க வேவே, பட் ஆனால் சிங்கிள் வே தான் வருது, ஒரே வே தான். அங்கேயும் அப்படி தான் காமிக்குமா இல்லை என்னன்னு எனக்கு புரியல. சரி சுசூல் போயிட்டு நம்ம என்கொயரி பண்ணிக்கலாம். சுசூல்லேருந்து நொய்மா வந்து ரைட் சைடில் போனோம்னா 22 கிலோமீட்டர். அங்கே பெட்ரோல் பங்க் இருக்குமா என்னன்னு தெரிலன்றாங்க. போய் பார்த்துப்போம் எதாக இருந்தாலும். ஸ்குவாட்ஸு இந்த மேப்பை நம்பவே கூடாது போலங்க. இந்த பக்கம் சும்மா காமிக்குது. அப்போ 116 கிலோமீட்டர் காமிச்சிச்சா. ஒரு 2 இடத்துல ரோடு பிரிஞ்சிச்சு. அங்கே வே டு அன்லைன் போர்டே போட்டிருக்காங்க. இன்னும் 10 கிலோமீட்டரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் வரும்னு. அது தாண்டி வந்தால் இன்னும் 2 ரோடு பிரியுது. அது பார்த்தா மிலிட்ரி கேம்புக்குள்ளே போய் காமிக்கிற மாதிரி காமிக்கிது. 113 கிலோமீட்டர்னு. கரெக்டாக வெளியே ஆர்மி பர்சன்ஸ் எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஏதோ வெட்டி அவங்ககிட்ட கேட்டேன், அன்லேயே என்ன சார் இப்படி காமிக்குது அப்படின்னு. இல்லை அது ரூட்டு கிடையாது, இதுதான் ரூட்டு, அது மாற்றி காமிக்கும். அவங்களோட கேம்புக்குள்ளே போய் ரூட்டு காமிக்கிற மாதிரி காமிக்குது. அடப்பாவி. அப்புறம் ரூட்டு ஆன் பண்ணால் இன்னும் 3.25 மணி நேரம் 150 கிலோமீட்டருங்க. சரி ரோடு நல்லா இருந்தால் சரி தான் போக வேண்டியதான். ஃபுல்லாக ஆர்மி கேம்ப் தான். மேப்பை நம்பவே கூடாது, ரைடர்களுக்கு வேறு தெரியாது. அதோடு போய்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்ல வேலை மாட்டேன். ஐயோ ரோட்டில் மணி இப்போ வந்து மணி 12:20 ஆயிடுச்சு. மேப் சொல்கிறபடி போனோம்னா 12:20, 1:20, 2:20, 4 மணிக்கு ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன் ஸ்குவாடு. ஓகே 4 மணிக்கு ரீச் ஆனால் கூட போகுது. இந்த ரைடர்களை மெதுவாக போன்றிருக்கேன் பம்பி ஜம்பிங்கில். வேகமாக போகுது. கேனு விழுந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
4 மணிக்கு ரீச் ஆகணும்னு காமிக்குது. பார்க்கலாம் ஸ்குவாடு எப்படின்னு. ரெஸ்டாரண்ட் ஒன்று வருதுன்னு 10 கிலோமீட்டரில் போட்டிருக்கேன். அது வருமா வராதான்னு தெரில, பார்ப்போம். ஸ்குவாட்ஸு ஜிக்ஸாக்காக ஏறுதுங்க. இது வரைக்கும் ஒரு 30 பெண்டு ஏறி இருப்போம் போல். ஐயோ வண்டி 2,000 1,000 தாண்டல. செமையான வியூவாக இருக்குது. லிஸ்ட்டில் பாருங்க இப்படி தெரிஞ்சு பாருங்க. ஜிக்ஸாக்கா கீழேருந்து ஏறிக்கிட்டு வரோம். என்ன இருக்குது, செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. என்ன வட்டி தான் முக்குறாப்புலங்க. அந்த வீடியோ நான் ஃபோனில் எடுத்து அவங்களுக்கு போட்டு வரேன். ஜிக்ஸாக் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது தெரியுதுங்க. இப்போ பாருங்க அப்தாடி. ஸ்குவாட்ஸு மணி இப்போ கரெக்டாக 1:40 ஆச்சு. இது வரைக்கும் நம்ம பேங்காங்லேருந்து கிளம்பி ஒரே ஒரு பைக்கு, 2 இனோவா, அப்புறம் ஒரு ஜிம்மி, இந்த 3 வண்டி தான். நாங்கள் 4 வண்டி தான் பார்த்தோமே. சரியான ரூட்டுங்க. ஆக்சுவலாக லேலேருந்து வந்தால் உம்லிங்லாக்கு லேலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் பேங்காங்லே வராமல் நேராக கருன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் க்ராஸ் பண்ணுவீங்க. அங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது, ஸ்டேயும் இருக்கும். அங்கேருந்து நேராக நொயமாவிலேருந்து ரைட் எடுத்து நம்ம ஹன்லே போகணும். ஆனால் பேங்காங்லேருந்து நேற்று நிறையா ரைடர்ஸ் வந்தாங்க. எவ்வளோ பேர் வந்தாங்கல்ல, உங்களை நேற்று வீடியோ போடுறப்ப தெரியும் பார்த்தா. ஸோ இன்றைக்கி ஒருத்தவங்க கூட இந்த சைடு வரல. இப்போ எவ்வளோ நேரம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியே 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஒரு 4 வண்டி தான் பார்த்துருக்கோம். அது எல்லாம் ஆப்போசிட்லேருந்து வந்த வண்டி. நம்ம போகிற வழியில் ஒரு வண்டியுமே வரல. ஸோ பேங்காங்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா நேராக மகின்னு சொல்லி இப்போ இன்னும் ஒரு 20 கிலோமீட்டரில் அந்த ரோடு ஜாயின் ஆகுது. அந்த ரோடு என்ன ரோடுனா, நம்ம லேலேருந்து கருவுலேருந்து நொய்மாலேருந்து ரைட் எடுத்து அன்லே போகிற வழி. ஸோ அப்படி லேலேருந்து அப்படி நேராக போகிறத நம்ம இப்படி போய் நடுவில் ஜாயின் பண்ணுறோம். மேப்பில் இப்போ தான் பார்த்தேன். நம்ம தான் ஒரு வாட்டி நான் ஆல்ரெடி நேற்றே பார்த்துட்டேன். இருந்தாலும் அது என்ன ரூட்டு யாருமே இது, அப்போ வேறு ஏதோ இன்னொரு ரூட் இருக்குது. அது என்ன ரூட்டுன்னு தெரில எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் அது ஆக்சுவலாக பேங்காங்க்கு வர வழி. நேற்று நான் என் ஃப்ரெண்டு ஒரு அண்ணன்ட்ட கால் பண்ணி கேட்டேன். ஆனால் எப்படி நான் இந்த ரூட் அவர் தான் சொன்னார். அதுவும் இல்லாமல் நேற்று வந்து டிரைவர்கிட்டே அப்படி தான் கேட்டேன். 2 இனோவா இப்போ வந்துச்சு. அது ஃபுல்லாக ஃபாரினர்ஸு. ஒரே ஒரு ரைடர் ஆப்போசிட்டில் வந்தவங்க. நம்ம காயல் ரைடர்ஸ் அந்த அண்ணன்ட்ட கேட்டேன் நான், எப்படின்னா இது இப்போ பேங்காங்லேருந்து டுவர்ட்ஸ் திரும்பி நம்ம வெளியே போகிற மாதிரி போய் அந்த இந்தியன் ஆயில் டட்சி அந்த டான்சின்ற ஏரியாவில் போய் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி காமிக்குதே அப்படின்னு. இல்லைப்பா அப்படி இல்லை, இந்த வழியிலே நீ போகலாம் அப்படின்னு அவர் தான் சொன்னார். பாப்பா ஸ்குவாட்ஸு ஒரு வழியாக லேலேருந்து அன்லே போகிற ரூட்டு கனெக்ட் ஆகிட்டோம். ரோடு செம்மையாக இருக்குது பாருங்கள், வியூவை பாருங்கள். உள்ளே இருக்குடா, உள்ளக்கா இருக்கு. ஃபோட்டோ எடுக்கணும். என்ன ஸ்குவாடு நம்ம பேங்காங்லேருந்து வந்தோம்னா மகின்னு சொல்லி ஒரு ரோடு, அந்த ரோடு வரைக்கும் நீங்கள் வந்துடணும். மகின் மேப்பில் போட்டால் மேப் காமிக்காது, பட் நீங்கள் அப்படியே கேட்டு வந்துடலாம். மேப் முதல்ல நீங்கள் நெட்டு கிடைக்கிறப்பே பார்த்து வச்சுக்கோங்க ரூட்லாம். ஸோ மகிலேருந்து லெஃப்ட் எடுத்துக்கணும். லெஃப்ட் எடுத்தோன்னா நியூமா ஒரு 18 கிலோமீட்ரு. மகிலேருந்து ரைட் எடுத்தோன்னா 123 கிலோமீட்ரு லே. ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குது ஸ்குவாடு. அச்சு பறக்கலாம். இப்போ நொய்மால இந்தியன் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, அங்கே போய் பெட்ரோல் போடுவோம். கேன் கொஞ்சம் ஒரு 1/4 லிட்டர் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ரோடு நல்லாயிருக்கு. ஏன்னா அதுக்கடுத்து அங்கே பெட்ரோல் கிடைக்காது. பார்த்துக்கலாம் ஸ்குவாடு. ரோடு தரமாக இருக்குது ஸ்குவாடு. அச்சு பறக்கலை. நொய்மா 13 கிலோமீட்டர் ஆகுனா காலைல சாப்பிட்டோம். என்னத்தையோ வச்சு கொடுத்தாங்க, ஊறுகாய் வச்சு கொடுத்தாங்க. இப்போ தான் ஒரு ரைடர் வராப்பில் ஆப்போசிட்டில்
லேலேருந்து வரவங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஸ்குவாடு. லேலேருந்து நீ வாட்டு அச்சு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸ்குவாட்ஸு ஃபைனலி நம்ம அண்ணிலே வந்தாச்சு. மிலிட்ரிக்காரனே டாட்டா காமிச்சாங்க, அது வீடியோ எடுக்கலை. வேறு லெவலுங்க, அண்ணிலே ரீச் பண்ணிட்டோம். இங்கே முதல் வேலை என்ன திரும்ப பண்ணுறோம், ரூம் போடுறோமோ இல்லையோ பெட்ரோல் வாங்கணும். இப்போ இருக்க ஃபியூல் எடுத்து நம்ம ஊற்றிடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இங்கேருந்து நான் வரப்போ 2 பேர்ட்டு விசாரிச்சிட்டேன். ஒரு ஆஃப் ரோடு வந்து 60 கிலோமீட்டரான், 99 அப்படி தான் சொன்னார். 99% வந்து ஒரு ரோடு இருக்குது, சூப்பராக இருக்கும், நீங்கள் அதில் போங்க. அது வந்து ஃபோசிலா டாப் பி வருமா இல்லை ஃபோசிலா டாப் என்னமோ வரும், அது கேட்டுக்கணும் இங்கே. ஸோ ஏன் நீங்கள் ஆஃப் ரோடு போகலன்னு கேட்டேன். அவர் வந்து இத்தனைக்கும் ஹண்டர். நான் வந்து ரொம்ப அங்கே இருக்கவங்களும் சொன்னாங்களா, அது ரொம்ப போனீங்கன்னா கிளச் பிளேட்லாம் போயிருந்தாங்களா. அப்போ நம்ம ஒன்றில் என்ன நிலைமைக்காகவும் பார்த்தவங்க. அப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா 99 கிலோமீட்டர் சொன்னார். அது அப் அண்ட் டவுனாக என்ன நான் கேட்காம விட்டுவிட்டேன். அது என்னன்னு விசாரிக்கணும். இப்போ அப் அண்ட் டவுன்னா நம்மள்ட்ட இருக்க ஃபியூயலை இப்போ ஃபில் பண்ணோன்னா போயிட்டு ரிட்டன் வந்துடலாம். அது வரைக்கும் நம்மகிட்ட ஃபியூயல் இருக்கும், பிரச்சனையே கிடையாதுங்க. எங்கே அந்த மேலே இருக்க பாருங்க, அதாங்க நம்ம இது இந்த இருக்குங்க போட்டிலா ரைட் போட்டிலா இந்த பக்கம் தான் போகணும் போல். ஓகே, வே டு உம்லிங்களா 92 கிலோமீட்டர்ஸ். அப்போ அப் அண்ட் டவுன் நம்மளுக்கு இது இருக்க ஃபியூல் வச்சு போயிட்டு வந்துடலாம். ஸ்குவாடு நோ இஷ்யூ. அங்கே மேலே தெரியுது பாரு, அதுதான் இது
கேலக்ஸி பார்க்குறது. ஆமாம், அங்கே போகணுமா? இல்லை, ரூம் போடணும். இந்த பக்கம் தான் நாளைக்கு போகணும். அங்கே இருக்குமா தெரியல. இந்த பக்கம் தான் போகணும் போட்டிலாம். தெரில, ரூம் எங்கன்னு கேட்கணும்.